யெகோவா என்பது அவருடைய நாமம். அதிலே பல குணாதிசயங்கள் அடங்கி இருக்கிறது. உதாரணமாக, ஆபிரகாம் தன்னுடைய மகனை மோரியா மலைக்கு அழைத்து கொண்டு போன பொழுது, உன்னுடைய மகனை பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய மகனை பலியிடுவதற்கு பதிலாக கர்த்தர் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து நியமித்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர் ஒரு பெயர் கொடுக்கிறார். இங்கே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே, யெகோவா என்பவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. யெகோவாவிற்கு அடுத்த குணாதிசயம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, யெகோவா ராஃபா. அவர் சுகமளிக்கும் தெய்வம், குணமளிக்கும் தெய்வம், வியாதிகளை நெய்கிற தேவன் என்பது அவருடைய குணாதிசயத்தினுடைய இன்னொரு பொருள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாடல்களில் நாம் கேட்ட வண்ணமாக யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் என்று சொல்லி பல குணாதிசயங்கள் ஆண்டவருக்கு உண்டு. இன்றைக்கு நாம் இதுவரை ஒருவேளை கேள்விப்பட்டிராத, ஒருவேளை ஒரு சிலரால் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு குணாதிசயத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதைத்தான் நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம். எரேமியா 23ஆம் அதிகாரம், கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்க கேட்டோம். மெய்ப்பர்களை பற்றி கர்த்தர் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அதிலே கர்த்தர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறார். மீதியாயிருக்கிற என்னுடைய ஆடுகளை நான் எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்ப்பேன், அவைகளை திரும்ப நான் தொழுவத்திற்கு கொண்டு வருவேன். அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை மேய்க்கத்தக்க மெய்ப்பர்களை நான் அவர்களுக்கு ஏற்படுத்துவேன். என்னுடைய ஆடுகள் பயப்படுவதில்லை, என்னுடைய ஆடுகள் கலங்குவதில்லை, என்னுடைய ஆடுகள் காணாமல் போவதும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். அது மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனம், நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். நீதி உள்ள கிளை, a branch of righteousness or righteous branch. அவர் ராஜாவாய் இருப்பார், ஞானமாய் ராஜரீகம் பண்ணுவார், பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அடுத்தது, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் என்று சொல்லி ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். எங்கெல்லாம் நீங்க உங்களுடைய தமிழ் வேதாகமத்தில் கர்த்தர் என்கிறதான வார்த்தையை போல் லிட்டரில் கருப்பு எழுத்தில் அதிகமாய் நீங்கள் படிக்கிறீர்களோ, அதற்கு பின்னால் உள்ள வார்த்தை யெகோவா என்பதாகும். அதே போல் ஆங்கில வேதாகமம் படிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் லார்ட், LORD, இந்த 4 எழுத்தும் கேப்ஸில் கேபிட்டல் லெட்டரில் வந்திருக்குன்னு சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கிற எபிரேய தேவனுடைய நாமத்தினுடைய பதம் யெகோவா, யோதுகே வாவுகே என்பதாகும். ஆகியனால இங்கே நீங்கள் வாசிக்கிற உங்களுடைய வேதாகமத்தினுடைய 6வது வசனத்தில் கர்த்தர் என்கிறதான பதத்தை போல் லெட்டரில் கருப்பு எழுத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள். அதற்கு பின்னால் இருக்கிற வார்த்தை அல்லது நாமம், பெயர் யெகோவா என்பதாகும். நாம் இப்படி வாசிக்கலாம், நமது நீதியாய் இருக்கிற யெகோவா, யெகோவா. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லும் பொழுது யெகோவா ஈரே என்று சொல்லுகிறோம். கர்த்தர் சமாதானம் தருகிறார் என்று சொல்லும் பொழுது ஷாலோம் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார் என்று சொல்லும் பொழுது ஷம்மா என்று சொல்லுகிறோம். இப்ப நீதியாய் இருக்கிறார் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது இதற்கு என்ன பெயரை சொல்லுவீர்கள்? கர்த்தர் யெகோவா, யெகோவா ஜித்கேனோ, ஜித்கேனோ. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கொஞ்சம் உச்சரிப்பதற்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஒரு முறை உச்சரித்து பழகிவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த நாமத்தினுடைய அதிசயத்தை, இந்த நாமத்தினுடைய காரியங்களை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். எபிரேய மொழியிலே ஜாடேக் என்பது நீதி, நமது நீதி என்று சொல்லும் பொழுது ஜாடேக் அனு, ஜிட்கனு, நம்முடைய. அப்போ நம்ம இன்றைக்கு என்ன சிந்திக்க போகிறோம் என்று சொன்னால், நீதியுள்ள கர்த்தர், நீதியுள்ள யெகோவா, உங்களுக்கும் எனக்கும் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம்.
சரி, ரெண்டு வார்த்தைகள் ஒன்றோடொன்று தொடர்புடைய வார்த்தைகளாக நமக்கு எப்பொழுதுமே காட்சி தருகிறது. எப்பொழுதுமே அதை நாம் அப்படிதான் புரிந்து கொள்ளுகிறோம். என்ன ரெண்டு வார்த்தைகள் வேதாகமத்தில் என்று சொல்லி கேட்டால், ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று நீதி. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹோலினஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ். பல சமயங்களில் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு நமக்கு என்ன தெரிவதில்லை என்று சொன்னால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடிவதில்லை. வாட் இஸ் ஹோலினஸ் அண்ட் வாட் இஸ் ரைச்சஸ்னஸ்? பல சூழ்நிலைகளிலே இன்றைக்கு திருச்சபை மக்களால் ஹோலினஸ் என்கிறதான வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஹோலினஸ், பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு பாவம் இல்லாத என்ற பொருள் இல்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், பரிசுத்தம் என்றதான வார்த்தைக்கு பாவம் இல்லாத அல்லது பாவமற்ற, சின்லெஸ் என்ற பொருள் இல்லை. பரிசுத்தம் வேறுபடுத்தப்பட்ட என்றதான பொருளை உள்ளடக்கியது. பரிசுத்தம் என்று சொன்னால் செட் அபார்ட், ஹோலினஸ், கடோஷ் என்று சொன்னால் வேறு பிரிக்கப்பட்ட, வேறுபடுத்தப்பட்ட. உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். நான் ஒரு இடத்துல கேட்கிறேன், என்னிடத்தில் 2 கோப்பைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நான் கேட்கிறேன். அவர்கள் 2 கோப்பைகளை என்னிடத்தில் கொண்டு வரும் பொழுது ஒரு கோப்பை எடுத்து அவரிடத்தில் சொல்லுகிறேன், இந்த கோப்பையை வேறுபடுத்து. நம்முடைய மொழியில் சொல்லணும்னு சொன்னால், இந்த கோப்பையை பரிசுத்தப்படுத்து தண்ணீர் குடிப்பதற்காக. அப்போ திஸ் கப் இஸ் செட் அபார்ட் டு ட்ரிங்க் அ வாட்டர். சரி, அடுத்தது கேட்குறேன், இந்த கப்பை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த கப்பையும் வேறுபடுத்து அல்லது பரிசுத்தப்படுத்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு. லெட் மீ புட் இட் இன் திஸ் வே. திஸ் கப் இஸ் ஹோலி so that you can drink water. This cup is also holy so that you can use in the bathroom. You follow me? இது பரிசுத்தம், இதுவும் பரிசுத்தம். இது வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது, இது வேறுபடுவதற்காக வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பரிசுத்தம் என்கிறதான வார்த்தைக்கு பாவம் இல்லாத என்ற பொருள் அல்ல. பரிசுத்தம் என்றதான வார்த்தைக்கு வேறுபடுத்தப்பட்ட என்பதுதான். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னுடைய பரிசுத்த ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களையும் என்னையும் பாவமில்லாத ஜனம் என்று சொல்லி சொல்லவில்லை. நீங்கள் தேவனுக்காக வேறுபடுத்தப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யூ ஆர் செட் அபார்ட், யூ ஆர் செப்பரேட்டட். சரி, நீங்கள் செப்பரேட் பண்ணி இந்த பக்கம் வர்றதுக்கு நீங்கள் சம்மதித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறாங்கப்பா, நான் உங்களை வேறுபடுத்தி இருக்கிறேன், நீங்கள் செட் அபார்ட், நீங்கள் ஹோலி, நீங்கள் தனியாக வந்துருங்க, உங்களை நான் வேறு பிரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், யாரை வேறு பிரிக்கிறார் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், நான் யாருக்கெல்லாம் அவரோடு இணைவதற்கு, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக வருவதற்கு பிரியம் இருக்கிறதோ, விருப்பம் இருக்கிறதோ, அவர்களை ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். சரி, அடுத்த கேள்வி, வேறு பிரித்து விட்டு ஆண்டவர் என்ன செய்வார் என்ற சொன்ன கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் போகிறீர்கள். அந்த மருத்துவமனையிலே பலவிதமான வார்டு இருக்கிறது. ஒரு சில வார்டுக்கு பேர் ஐசியூ என்று பெயர். ஏன் அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய வியாதிக்கு ஒரு மருத்துவம் தேவை. அந்த மருத்துவத்திற்காக அவர்கள் அங்கே வேறுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவனிலே வியாதி இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு பிரிந்து வா, செட் அபார்ட், ஹோலி, நீ பிரிந்து வா என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், என்னில் இருக்கிற எல்லா விதமான பாவத்தையும் அவர் டீல் பண்ணுவதற்காகத்தான் அவர் என்னை வேறு பிரித்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை அவர் டீல் பண்ணி என்னை ஆண்டவர் அவருக்கேற்ற ஒரு உத்தமமான மனவாட்டியாக மாற்றி திருமணம் செய்து கொள்வதற்காக நீங்களும் நானும் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறோம். பாவம் இல்லாதவர்கள் என்று பொருள் அல்ல. நீங்களும் நானும் பாவிகள். கிறிஸ்து ஒருவர் மட்டுமே உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் பரிகாரம் செய்து அழித்து அவருடைய மனவாட்டியாக மாற்றிக்கொள்ள முடியும். That's what holiness means. Next word, righteousness, நீதி. இது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, மேக்கிங் எ ரைட் டிசிஷன், சரியான தீர்மானத்தை எடுப்பது, இதுதான் ரைச்சஸ்னஸ். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 23ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லுகிறார். அவர் நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்பதனுடைய பொருள் என்ன? அவர் கரங்களை பிடித்து உங்களை நடத்தி கொண்டு போவதல்ல.
நீங்கள் நடக்க வேண்டிய பாதையிலே உங்களுக்கு முன்பாகவே அவர் நடந்து எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறார். டேக்கிங் எ ரைட் டிசிஷன், சரியான தீர்மானத்தை எடுப்பது. இப்போ ஒரு கேள்வி, வாட் இஸ் லைஃப் அப்படின்னு கேட்டால் பதில் என்ன என்று சொன்னால், பாசிங் ஜட்மெண்ட்ஸ், நியாய தீர்ப்பு செய்வது, டிசிஷன் எடுப்பது, தீர்மானம் எடுப்பது, அதுதான் லைஃபே. ஒரு நாள் காலையில் நீங்கள் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகும் வரை எத்தனை விதமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொருவரும் காணப்படுகிறார்கள். அவன்கிட்ட பணம் இருக்கா பணம் இல்லையாங்கிறது அடுத்த விஷயம், அவன் படிச்சிருக்கானா படிக்கவில்லையா என்பது அடுத்த விஷயம், அவனுக்கு என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை பொறுத்து கிடையாது. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகும் வரை பலவிதமான தீர்மானங்களை அவன் எடுக்கணும். He has to pass judgments. So making decisions, right decisions, சரியான தீர்மானம் எடுப்பது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்நாளிலே ஒரு முறையாவது தவறான தீர்மானம் எடுத்தவர்கள் யாராவது இங்கே இருக்கீங்களா? தவறான தீர்மானம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா? நான் ஒரு முறையாவது, ஏன் இப்போ எனக்கு புரிஞ்சது ஏன் சிலர் கை தூக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால், பல முறை தவறான தீர்மானம் எடுத்திருக்கிறோமே, அது எப்படி நாங்கள் கை தூக்குவது என்பதற்காகத்தான் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஸோ தீர்மானங்களை எடுப்பது தான் வாழ்க்கையே. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எவ்ரி சாய்ஸஸ் ஹாவ் கான்சிக்வன்சஸ். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளுக்கும், நீங்கள் தெரிந்தெடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளுக்கும் விளைவுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்னு சொன்னால், நான் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு எனக்கு அவர் உதவி செய்கிற கர்த்தர். அதுதாங்க யெகோவா ஸிட்கேனு. யெகோவா ஈரே தெரியும், யெகோவா ஷம்மா, ஷாலோம், ராஃபா, இப்படி பல நாமங்களை நாம் தெரிந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் யாராக உங்களுக்கு வெளிப்படுகிறார், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் யாராக இருக்க போகிறார் என்று சொன்னால், சரியான தீர்மானங்களை நீங்கள் எடுப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு தவறான தீர்மானத்தினாலே வாழ்க்கை இழந்தவர்கள் எத்தனை பேர், வாழ்க்கையில் பாழாய் போனவர்கள், கீழே போனவர்கள், மேலே வர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறவர்கள், அவங்க வேற எந்த தவறு செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க செய்த ஒரே தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த தவறான தீர்மானங்கள் தான். இன்றைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அப்படி நீங்கள் யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தவறான தீர்மானங்கள் எடுத்திருந்தீங்கனாலும், யெகோவா என்கிற நாமத்தையுடைய தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விடுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எடுத்த தவறான தீர்மானத்தினால் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி உங்களை மேன்மைக்கு கொண்டு வருவதற்கும் என்னுடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். யெகோவா ஸிட்கேனு. ஒரு முறை வாயை திறந்து சொல்லியிருக்க பார்க்கலாம், யெகோவா ஸிட்கேனு. பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 2 உதாரணங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நல்லா உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சரியான தீர்மானம் எடுத்த ஒரு நபர், அவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய ஆதி முற்பிதாவாகிய ஆபிரகாம் அல்லது ஆபிராம் என்று சொல்லுகிறோம். ஆபிராமினுடைய வரலாறு, அவருடைய அழைப்பு எல்லாம் நமக்கு புதிய விஷயம் அல்ல, மிகவும் பரிச்சயமானவைகள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிராமோடு பேசுகிறார். நீ வா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குகிறேன், உனக்குள்ளாக பூமியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தோடு கர்த்தர் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாம் எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்காமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த தேசமான கல்தேயரின் தேசமாகிய ஊர் என்கிற தேசத்திலிருந்து பிரயாணப்பட்டு ஆரான் வரைக்கும் குடும்பத்தோடு தன்னுடைய தகப்பனோடு வருகிறார். ஆரான் தேசத்தில் தன்னுடைய தகப்பனார் மரித்த உடனேயே அங்கேதான் அவருடைய உண்மையான பிரயாணம் தொடங்குகிறது. உண்மையான பிரயாணம் என்று சொல்லும் பொழுது நான் ஊர் பட்டணத்தை உண்மையான பிரயாணம் தொடங்கவில்லை என்று சொல்லவில்லை. அங்கே தன்னுடைய தகப்பனோடு கூட அவர் பிரயாணப்பட்டு வருகிறார். கர்த்தர் அவருடைய குடும்பத்தை அங்கிருந்து நகர்த்துவதற்காக சில காரியங்கள் அங்கே நிகழ்ந்ததாக அகழ்வாராய்ச்சியிலே சொல்லப்படுகிறது. சரி, ஆரான் வந்துட்டாரு. இப்போ ஆரான் வரும் வரைக்கும் இவர் எந்த நதிக்கரையிலே பிரயாணம் பண்ணி வருகிறார் சொன்னால், யூப்ரட்டிஸ் என்கிறதான நதிக்கரையிலேயே இவர்களுடைய குடும்பம் பிரயாணப்பட்டு வருகிறது.
இப்பொழுது இவர் ஆரானிலே தங்கி கொண்டிருக்கிறார் தன்னுடைய தகப்பனோடு கூட. இவங்க அப்பா ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ரீலொகேட் ஆனதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர் என்கிறதான பட்டணத்தில் அவர்களுடைய குடும்ப தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா விக்கிரகங்களை செய்வது, விக்கிரகங்களை விற்பது. இதுதான் அவர்களுடைய குடும்ப தொழிலாக இருந்தது. பெருவெள்ளத்து நிமித்தமாக ஏற்பட்ட ஒரு பெரிய சேதத்து நிமித்தமாக அந்த ஊரிலே குடியிருக்க முடியாது என்கிறதான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதுதான் ஆபிரகாமுடைய தகப்பன் தேராக தன்னுடைய குடும்பம் முழுவதையும் கூட்டிக் கொண்டு இன்னொரு லொக்கேஷன் கண்டுபிடிக்க விரும்புகிறாரு. அப்படின்னா அவருக்கு எந்த லொக்கேஷன் அவர் தேடுறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிற இந்த சாமியை கும்பிடுகிற மக்கள் வேறு எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் தேடின பொழுது இதே கடவுளை கும்பிடுற மக்கள் ஆரானில் இருந்தபடியினால்தான் அவர் அங்கே போய் தன்னுடைய இடத்தை மாற்றி அங்கே குடியிருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆரானில் தேராக மரிக்கிறார். இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உலகம், விக்கிரகம், தன்னுடைய எல்லாவற்றையும் ஒரு புறம் விட்டுவிட்டு நதியை கடந்து இவர் எங்கே வருகிறார் என்று சொன்னால் கானான் தேசத்திற்கு வருகிறார். இவர் நதியை கடந்தவர் என்கிறதான வார்த்தை தான் எபிரேய மொழியில எபிரேயன் என்கிறதான பெயரை அவருக்கு பெற்று தந்தது. எபிரேயன் என்று சொன்னால் யார் என்று சொல்லி கேட்டால், ஒன் ஹூ கிராஸ்ட் ஓவர், நதியை கடந்தவன் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்ப ஆபிரகாம் இந்த நதியை கடந்தது இந்த பக்கம் வரும் பொழுது இறையியலாளர்கள் ஒரு விஷயத்தை அற்புதமாக சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் ஞான ஸ்நானம் பெற்று விக்கிரகத்தை ஒரு கரையில விட்டுவிட்டு யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டவனாக மறு கரைக்கு வந்து கானான் தேசத்திற்கு வருகிறார். இது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். தொடர்ந்து நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் ஆதியாகமத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். இப்பொழுது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு பெரிய யுத்தம் நடைபெறுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த யுத்தத்திலே ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரன் சிறைப்பிடிக்கப்பட்டான் என்பதை அறிந்து ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் பண்ணுகிறார். யுத்தத்தில் இவர் ஜெயித்து திரும்பி வருகிறார். ஸோ வெற்றியோடு கூட அவர் திரும்பி வரும் பொழுது நடந்த சம்பவம் என்னவென்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், 18வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம், அன்றியும் போதும். இவர் ஜெயித்து வரும் பொழுது இவரை சந்தித்த முதலாவது நபருடைய பெயர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மெல்கி செதேக்கு என்று சொல்லி. இது 2 எபிரேய வார்த்தைகளை ஒன்றாக சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு பெயர். இதிலே தான் ஜாடேக் என்கிறதான வார்த்தை அடங்கி இருக்கிறது. நீதி என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. இதில் இருக்கிற 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது வார்த்தை மெலக், அப்படின்னா ராஜான்னு அர்த்தம். ஜாடேக் என்கிறதான வார்த்தைக்கு நீதி என்று பெயர். மெலக் ஜாடேக் தான் மெல்கி ஜாடேக். இப்போ மெலக் ஜாடேக், மெல்கி ஜாடேக். மெலக் ராஜா, ஜாடேக் நீதி. அப்போ அவர் யார் என்று சொன்னால் அவர் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு பேர் என்னன்னு சொன்னால் நீதி. அவர் என்னுடைய நீதியின் ராஜா என்று சொல்லும் பொழுது மெல்கி சாடேக் என்று சொல்லி சொல்லுகிறோம். அப்போ மெல்கி சதேக் என்று சொல்லும் பொழுது நீதியின் ராஜா என்பதுதான் அதனுடைய பொருள். இவருக்கு லொக்கேஷன் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதியின் ராஜா ஆட்சி செய்த இடம் சாலேம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சாலேமின் ராஜா, அதாவது சமாதானத்தின் ராஜா, அவர் நீதியின் ராஜா என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். சாலேம் என்று சொல்லும் பொழுது எருசலேம் என்பதனுடைய பொருளாய் காணப்படுகிறது. இந்த நீதியின் ராஜா யாரை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். சந்திக்க வரும்பொழுது அவரிடத்துல 2 விஷயங்கள் ஒன்று இருந்தது. 2 emblems. ஒன் இஸ் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். அப்பவே அவருக்கு கம்யூனியன் அங்கே கொடுக்கிறார் ஒரு ஆசாரியன். அடுத்தது அவர் சொல்லுகிறார், அந்த கம்யூனியனை சர்வ் பண்ணிட்டு அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்தனுடைய வார்த்தைகள் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு உன்னுடைய சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் என்று சொல்லி ஆபிராமுடைய வாழ்க்கைக்காக சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா மெல்கி செதேக் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள்.
இந்த மெல்கிசேதேக்கை சொல்லும் பொழுது இவரை பற்றிய காரியங்கள் வேறு எங்கே வருகிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் சங்கீத நூல்களிலே வருகிறது. அதை விட்டு நீங்கள் எங்கே படிக்கலாம் என்று சொன்னால் எபிரேய நிருபத்தில் படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது இவர் ஆரோனின் வழியில் வந்த பிரதான ஆசாரியனாக இராமல் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன் ஆகிய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த மெல்கிசேதேக்கு யார்? ஆபிரகாமை சந்தித்தவர் யார் என்று சொல்லும் பொழுது அதற்கு தெளிவான, உறுதியான, உண்மையான ஒரே பதில் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெல்கிசேதேக்கு, அவர்தான் நீதியின் ராஜா. உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவை தவிர நீதிக்கு ராஜாவாக வேறு யார் இருக்க முடியும் என்கிற கேள்விக்கு உங்களுடைய மனசாட்சி தான் பதில் சொல்ல வேண்டும், நான் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டுமே நீதியின் ராஜாவாக இருக்க முடியும். அவரை தவிர இன்னொரு நீதியின் ராஜாவை நாம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. வேறு யாராலும் நீதியின் ராஜாவாக மாற முடியாது. ஆபிரகாமை சந்தித்தவர் நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுக்கிறார். அவரை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சரி, இப்ப நீதியின் ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து விட்டு போய்விட்டார் ஆபிரகாமை. அடுத்தது ஆபிரகாமுக்கு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. என்ன ஆப்ஷன் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார். அடுத்து வர்றார் ஒருத்தர், அவருக்கு பேர் வந்து சோதோமின் ராஜா. ஒருவர் நீதியின் ராஜா, அடுத்தவருக்கு பேர் 21வது வசனம் சொல்லுகிறது, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். இது யாரு? இந்த ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவன் பிசாசு. முதல்ல ஆண்டவரை ஆபிரகாமை சந்தித்தவர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக ஆபிரகாமை சந்தித்தவர் யார் என்று சொல்லி கேட்டீங்கன்னா சாத்தான், சைத்தான், பிசாசு. பிசாசுனுடைய ஆஃபர் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் எப்படி இருந்தார் என்பதை பாருங்க. அவர் ஆபிரகாம்கிட்ட எதுவுமே கேட்கவே கிடையாது. அவரா என்ன செய்கிறார் என்று சொன்னால், மாம்சத்தையும் இரத்தத்தையும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து ஆபிரகாம் அவன் தானாக ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான் என்று சொன்னால், தசமபாகம் கொடுத்தான். தசமபாகம் கொடுக்கிறேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தான். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன், நீதியின் ராஜாவிற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், சமாதானத்தின் ராஜாவிற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்ததை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த சோதோமின் ராஜா பிசாசு வந்தான்ல, பிசாசு வந்துட்டு ஆபிரகாமுக்கு ஏதாவது கொடுத்தானான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. அவனே சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஜனத்துங்களை எல்லாம் எனக்கு கொடுத்துரு, பொருளை நீ வச்சுக்கோ. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சாத்தானுடைய ஆஃபர் எப்பொழுதுமே எவ்வளவு பொருட்களை வேண்டுமானாலும் அவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பான். இன் டர்ன் நீங்கள் அவனுக்கு தேவை, அவன் உங்களை எடுத்துக்கொள்வதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். எத்தனை திருச்சபை மக்கள் இன்றைக்கு சரியான தீர்மானம் எடுக்க ஆயத்தமாகி விட்டீர்கள். ஐ நீட் டு டேக் அ ரைட் டிசிஷன். பொருள் கிடைக்குது, பொருளை வாங்கி கொள்ளலாம். என்னை ஜனம் என்று சொன்னால் நான் என்ன தானே பிசாசு கேட்கிறான், கொடுத்துட்டா என்ன என்கிறதான ஒரு தீர்மானத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால், நாம் எடுத்த தீர்மானம் நீதியுள்ள சரியான தீர்மானம் இல்லை. நாம் எடுக்கிற தீர்மானம் தவறான தீர்மானம். ஆபிரகாமுக்கு ஆரம்பத்திலேயே தீர்மானத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் முன்பாக வைக்கப்பட்டது. சாலேமின் ராஜாவா சோதோமின் ராஜாவா என்கிறதான 2 வாய்ப்புகள் ஆபிரகாமுக்கு முன்னால் இருந்த பொழுது ஆபிரகாம் எடுத்த தீர்மானத்தை நீங்கள் இங்கே வாசிக்கிறீர்கள். சோதோமின் ராஜாவிற்கு பதில் சொல்லுகிறார். அங்கே சாலேமின் ராஜாவிற்கு அவர் எந்த விதமான பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அவர் தான் எடுத்த தீர்மானத்தை செயலிலே காண்பித்து விட்டார். எந்த மாதிரி செயலில் காண்பித்தார் என்று சொன்னால், அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்த சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கிற்கு ஆபிரகாம் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட உடனே செயலில் இறங்குகிறார். அவர் எடுத்த தீர்மானம், இவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவரை நான் அங்கீகரிக்கிறேன், இவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் ராஜா என்பதற்கு அடையாளமாக தசமபாகம் கொடுப்பதன் மூலமாக அவர் தேர்ந்தெடுத்து விட்டார். சாலேமின் ராஜாவை, நீதியின் ராஜாவை தன்னுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுப்பதற்கு அனுமதிக்கிற ஒரு செயலை அவர் செய்து விட்டார்.
இப்போ சோதோமின் ராஜா, பொருளை கொடுத்துரு, பொருளை உனக்கு வச்சுக்கோ, ஜனத்தை எனக்கு கொடுத்துரு. ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து என்ன சொன்னான்னு கேளுங்க. ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆபிராம் எடுத்த தீர்மானத்தை பார்த்தீங்களா? பிசாசுக்கு முன்பாக. இன்றைக்கு ஒன்றை திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உலகத்தினுடைய சகல ஆஸ்திகளையும் கண் முன்பாக வைத்து உங்களுக்கு கொடுப்பதற்கு பிசாசு ஆயத்தமாகத்தான் இருக்கிறான். ஆனால் அவைகளால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அவைகளின் முடிவு அழிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை உங்களுடைய வாய்ப்பாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து என்கிற ஒருவர் இருந்தால் எனக்கு எல்லாமே இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், என்னுடைய வாழ்க்கையில சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு உதவி செய்கிற தேவன், இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அடுத்தது அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சாத்தானே நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அடுத்தது அவர் சொன்னார் பாருங்க, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். கையை உயர்த்துற செயல் என்ன தெரியுமா? சரண்டர் என்பது அதனுடைய பொருள். ரெண்டு பேர் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவன் நான் தோற்றுவிட்டேன், நான் சரணடைந்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், தன்னுடைய ரெண்டு கைகளையும் அவன் மேலே தூக்கி விடுவான் என்று சொன்னால், அவனை என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், ஒன்றுமே செய்யக்கூடாது. அவன் சொல்லுகிறான், நான் சரணடைந்து விட்டேன் என்று சொல்லி. பிசாசிற்கு ஒரு தகவலை ஆபிராம் சொல்லுகிறார் சோதோமின் ராஜாவிற்கு. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆபிராம் எங்க கண்டுபிடிச்சாருங்க? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் என்கிறதான இந்த அற்புதமான ஸ்டேட்மெண்ட்டை ஆபிராம் எங்க கண்டுபிடிச்சார்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மெல்கிசேதேக் என்கிற சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா ஆபிராமை ஆசீர்வதிக்கும் பொழுது சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். அதே விஷயத்தை ஆபிரகாம் கம்ப்ளீட்டாக கேட்ச் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணுறார் பாருங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன். பிடிச்சிக்கிட்டாரா ஆபிரகாம்? உங்களுக்கு யார் தேவை? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன் தேவையா? இல்லாவிட்டால் எல்லா பொருட்களையும் உனக்கு கொடுக்கிறேன், உன்னை நீ எனக்கு கொடுத்து விடு என்று சொல்லுகிற பிசாசு ஆகிய சோதோமின் ராஜா உங்களுக்கு தேவையா? அன்றைக்கு ஆபிரகாம் எடுத்த ஒரே ஒரு நல்ல தீர்மானத்தினால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டினுடைய நற்செய்தி நூல் மத்தேயு எழுதும் பொழுது அவர் ஆரம்பிக்கும் பொழுதே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது யோவான் நற்செய்தி நூல் இவ்வாறு சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருந்தேன் என்று சொல்லி கிறிஸ்து சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருந்தேன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு முன்னேயே இயேசு இருந்தாரா என்று சொன்னார். ஆம், இயேசு இருந்தார். அந்த இயேசுதான் ஆபிரகாமை சந்தித்தார், அந்த இயேசுதான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை கெட்டியாக இறுக பிடித்து கொண்டவனாக தன்னை நாடி வந்த பிசாசிற்கு ஆபிரகாமினால் ஒரு பதில் சொல்ல முடிந்தது. என்னுடைய கைகளை நான் உயர்த்துவேன் என்று சொன்னால், என்னுடைய இரட்சகர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மட்டுமே என்னுடைய கைகளை உயர்த்துவேனே தவிர, பிசாசே என்னுடைய வாழ்க்கை உனக்கு முன்பாக சரண்டர் பண்ண மாட்டேன், ஒப்படைக்க மாட்டேன் என்கிறதான நீதியுள்ள ஒரு தீர்மானத்தை, சரியான தீர்மானத்தை எடுத்தார் ஆபிராம் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து, திருச்சபையை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். உங்கள் முன்பாக இருக்கிற வாய்ப்புகளிலே நீங்கள் கர்த்தரை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது உலகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களா?
நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்வில் தான் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பமும், உங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மட்டுமல்ல உங்களுடைய தலைமுறையின் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு தலைமுறைகளை உள்ளடக்கியது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆபிரகாம் நம்ம யாரும் பார்த்தது கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறோம். இதற்கு முன்பு இருந்த போப் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஆபிரகாம் வாழ்ந்த இடத்தை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார். அவர் அங்கே பிரயாணப்பட்டு போனார். அது ஈராக் தேசத்தில் இருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இப்போ அங்கே போய் பார்த்துட்டு கிறிஸ்தவர்கள், அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், அடுத்தது அது இஸ்லாம் தேசத்தில் இருக்கிறது, இஸ்லாம் மதத்தினுடைய குருக்களை அவர் அங்கே கூட்டிக் கொண்டு வந்தார். அடுத்தபடியாக யூதர்களையும் அங்கே கூட்டிக் கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு வந்து விட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க தெரியுமா? இஸ்லாமியர்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து நாம் இனிமேல் ஒற்றுமையாக இருக்கலாம். சரி, அந்த ஒற்றுமையாக இருக்கலாம் என்பதற்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஆப்ரஹாமிக் அக்கார்ட். கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேர் வந்து ஆப்ரஹாம் அக்கார்டு எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? ஆப்ரஹாம் அக்கார்டு போடப்பட்டதுனால தான் துபாயில் இருக்கிற எமிரேட்ஸ் என்கிறதான அந்த கம்பெனி ஃப்ளைட் வந்து பல ஆண்டுகளாக இஸ்ரேல் தேசத்தில் டெல் அவீவ் பென் குரியான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இறங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த அந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு எங்கே போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து டெல் அவீவ் பென் குரியான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் இறங்கினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த 3 மதத்தினரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அந்த தீர்மானத்திற்கு பேரு ஆப்ரஹாம் அக்கார்ட் என்று பெயர். இப்ப யாருடைய பெயர் அங்கே முன்மொழியப்பட்டது என்று சொன்னால், வேற யாருடைய பெயரையும் வைத்து அவர்கள் ஒற்றுமைக்குள்ளாக வரவில்லை. ஆபிரகாம் பேரவை. ஆபிரகாம் என்று சொன்னவுடனே கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், யூதர்கள் ஒத்துக்கொண்டார்கள், இஸ்லாமியர்களும் ஒத்துக்கொண்டார்கள். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இந்த உலகத்தினுடைய 3/4 அதிகமான ஜனங்கள் இஸ்லாமியர்களாகவும் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார். மற்றதெல்லாம் அப்புறம்தான். இந்த 3 பேரும் சேர்த்தீங்கன்னா அதுதான் பெரிய கூட்டம். இந்த 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்க டேடி ஆபிரகாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா என்னைக்கு நம்ம ஆபிரகாமை பார்க்குறோமோ அன்னைக்கு தான் கேட்கணும், நீங்கள் ஒரிஜினலாக யாருக்கு தான் டேடி சொல்லிடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் வாயிலிருந்து என்னைக்கு வருதோ அன்றைக்கு தான் அது உறுதிப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதில் இன்னும் பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அவைகளை சொல்லுவதற்கு எனக்கு சமயம் இல்லை. நான் வேகமாக போகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் அன்றைக்கு நீதியின் ராஜாவிற்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை சரணடைந்து ஒப்புக் கொடுத்த ஒரே காரணத்தினாலே தலைமுறைகளாக தலைமுறையாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த யூதா ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற தாய் சாராளையும் நோக்கிப்பார் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்ததற்கு காரணம் அவர்கள் எடுத்த சரியான தீர்மானம் தான். நீங்கள் இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் லாபம் மட்டுமே வேண்டும், நஷ்டமே வரக்கூடாது, சந்தோஷம் மட்டும்தான் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கலக்கமே இருக்கக்கூடாது, வேதனைகளே இருக்கக்கூடாது, துன்பங்களே இருக்கக்கூடாது, துயரங்களே இருக்கக்கூடாது. என்னுடைய வம்சம் தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாய்ப்பாக நான் தெரிந்து கொள்கிறேன். நான் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார் என்கிறதான ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நிறைய கவனத்தை திருப்புங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். இங்கே நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 6வது வசனத்தை வாசிக்க வேண்டும். 6வது வசனம் 13. படிங்க.
ஆ ஆ ம் ம் ஆ போதும். இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது என்னவென்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், அவர்கள் பாப்பே பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு, பார் ஜீசஸ் என்பது அவனுடைய பெயர். ஹி வாஸ் a Jewish man. பார் ஜீசஸ். அவன் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அவன் ஒரு மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருந்தான் என்று சொல்லி அவருக்கு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு யூதன். அவன் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், செர்கியூ பவுல் என்கிற ஒரு பெரிய பணக்காரனிடத்தில் அவன் கூட இருக்கிறான். அந்த செர்கியூ பவுல் என்கிறதான அந்த பெரிய ஐஸ்வர்யவான் பர்னபாவையும் சவுலையும் அழைக்கிறான். எதற்காக அழைக்கிறான் என்று சொன்னால், அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம் என்று சொல்லி அழைக்கிறான். இந்த மாய வித்தைக்காரன், அவனுடைய பேர் ஒரு இடத்துல பரியேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல எலிமா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரிஜினலாக அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீப்ரூவில் அவனுடைய பேர் பார் ஜீசஸ், கிரீக்கில் அவனுடைய பேர் எலிமா. அந்த அதிபதி என்ன செய்கிறான்னு சொன்னால், இல்லை அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு முறை பவுலையும் பர்னபாவையும் இவர்கள் இந்த அதிபதி கேட்டு விட்டான் என்று சொன்னால், அதற்கப்புறம் அந்த மாய வித்தைக்காரனுக்கு, அந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு அங்கே வேலையெல்லாம் போயிடும். ஏன் கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக எழும்புகிறார்கள் என்று சொன்னால், சரியான வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியர்கள் குறையும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை என்ன ஆயிருன்னு சொன்னால் மேலே போயிடும். ஆகினால நாம் யாரை ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னால், கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையை எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை எழுதப்பட்ட வண்ணமாகவே பிரசங்கிக்கிற ஊழியர்களை நாம் தேட வேண்டும். இப்போ இவன் தேடுறான். இவன் தேடும் பொழுது அவனை தேட வேண்டாங்கிறான். அதிபதியை விசுவாசத்தென்று திருப்பும்படி இவன் வகை தேடுகிறான். இப்போ பவுல் என்ன பண்ணுறான்னு பாருங்க. அவனை நேராக கண்ணோடு கண் உற்று பார்க்கிறான். உற்று பார்த்து விட்டு அவனை பார்த்து சொல்கிறான்னு பாருங்க. அவனுக்கு கொடுக்குற டைட்டில் பாருங்க, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. அடுத்து சொல்கிறான் பாருங்க, பிசாசின் மகனே. அவர் டைரக்டாக என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், உனக்கு ஒரு டேடி இருக்கார்ப்பா, உங்கள் டேடியுடைய பேர் சேட்டன்ட்டார், உங்கள் அப்பா பேர் என்னது? பிசாசு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், நீதிக்கெல்லாம் பகைஞனே. நீதி, ரைச்சஸ்னஸ். அப்போ இவன் யார் என்று சொன்னால் நீதிக்கு பகைஞன். நீதிக்கு பகைஞன்னா என்ன பொருள் கேட்டிங்கன்னா, சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு இவன் விடவே மாட்டான். அதற்கு இவன் பகையாளி. யார் அவன்? கள்ள தீர்க்கதரிசி. யார் அவன்? கபடு தீர்க்கதரிசி, மாய வித்தைக்காரன். ஜனங்கள் மத்தியிலே வித்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி நினைப்பவன், மாயமான வார்த்தைகளை பேசுகிறவன், மாயமான கிரியைகளை செய்கிறவன், மாயமான செயல்களில் ஈடுபடுகிறவர்கள். திருச்சபை மக்கள் இதில் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பின்வாங்கி போய்விடுவீர்கள். பவுலுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கிறது, பவுலுக்கு எவ்வளவு கோபம் இருக்கிறது என்பதை பாருங்கள். அவன் சொல்லுகிறான், நீதிக்கெல்லாம் பகைஞனே, சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு நீ ஒரு பகையாளி, நீ விடமாட்டாய் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்பொழுது பவுலுடைய வார்த்தைகளின் நிமித்தமாய் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்தீர்கள் என்று சொன்னால், நீ குருடாகி விடுவாய். இப்போ உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவன் குருடாயிட்டான். சம்பவித்ததை அதிபதி பார்க்கிறான். அவர்கள் கர்த்தருடைய உபதேசத்தை அவன் கேட்டு என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 12வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இவன் விசுவாசிப்பதற்கு தடையாயிருந்தவன் எலிமா, பரியேசு, பார் ஜீசஸ், மாய வித்தைக்காரன், கள்ள உபதேசக்காரன், யூதன். இன்னொரு யூதன் போகிறான். பவுலும் யார்? பரிசேயன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான். இவனும் யூதன். ஒருவனிடத்திலே பிசாசினுடைய வார்த்தைகள் இருந்தது, இன்னொருவனிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல விடாமல் தடுத்தவன் பிசாசு. அவன் மேல கோபம் கொள்ளுகிறான். அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ நீதிக்கு பகைஞன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கும் உங்கள் மத்தியில் 2 பேர் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். விசுவாசிகளுக்கு 2 பேர் எப்பொழுதுமே இருக்கிறாங்க. ஒருத்தர் அவர் இருக்கிறார், அவர் பேர் பார்த்தீங்கன்னா பார் ஜீசஸ், அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுல். இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது,
எலிமா என்கிறதான இந்த கள்ள உபதேசம் பண்ற கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இந்த நபரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களா? இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை, தோராவை கமாலியலின் பாதத்திலே கற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய வார்த்தைகளை, சத்தியத்தை பிரசங்கிக்கிற பவுலை தேர்ந்தெடுப்பீர்களா? இன்றைக்கு மக்கள் கூட்டம் எங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாராவது எனக்கு 2 வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா? யாராவது எனக்கு என் தலையில் கை வச்சு சில தீர்க்க தரிசனங்களை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த அலைமோதுகிற மக்கள் கூட்டத்தை இன்றைக்கு ஒரு சிலர் என்ன செய்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. நான் சொல்லுவது மட்டும்தான் உண்மை, இதுக்கு மேலே இன்னொன்று இல்லவே கிடையாது. உங்கள் கையில் ஒரு வேதாகம் வச்சுருக்கீங்கல்ல, இந்த வேதாகமத்தை கையில் எடுங்க. இந்த வேதாகமத்தை கையில் எடுங்க, எல்லாரும் எடுங்க. பைபிளை கையில் எடுங்க. இந்த பைபிளை கையில் எடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இதில் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு மேலே இன்னொரு தீர்க்க தரிசனம் இல்லை. சொல்லுங்கள், இதில் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு மேலே இன்னொரு தீர்க்க தரிசனம் இல்லை. அது நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் அது போய் தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனங்கள் இவைகளுக்குள் தான் இருக்கிறது. இதற்கு மேலே இன்னொரு தீர்க்க தரிசனம் இல்லவே இல்லை. ஆகினால யார் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய கைகளிலேயே தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கர்த்தரால், ஆவியானவரால் ஏவப்பட்டு ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகையினாலே நீங்கள் படித்தால் வேதத்தை மட்டும் படியுங்கள். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பிரசங்கியார் பிரசங்கித்தாலும் நான் சொல்லுகிறேன், அது 2ஆம் தரமான வார்த்தைகள் தான். முதல் தரமான வார்த்தை எப்பொழுதுமே உங்களுடைய கைகளிலே உங்களுக்கே ஆயத்தமாக இருக்கிறது. அதை கர்த்தர் எழுதி கொடுத்த வேதம். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, உங்களுக்கு பிரைமரி வேணுமா, செகண்டரி வேணுமான்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணணும். Whoever preaches, that preaching is a secondary, but the word of God is always primary. You are having a primary word of God in your hands. How many of you really happy for that? எத்தனை பேர் உண்மையாகவே அதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னுடைய கைகளில் இருப்பது என்பதற்காக எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? கைகளை ஒருத்தவர் அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீதிக்கெல்லாம் பகைஞன் உங்கள் முன்பாக வருகிறார்கள், அவர்களும் வேதத்தை தான் கையில் வைத்திருக்கிறார்கள். கலப்பி அதை புரட்டி அதை தங்களுக்கு சாதகமாக பிரசங்கிக்கும் பொழுது அதிலே பாதிக்கப்படுகிற மக்கள் திருச்சபை மக்கள் தான். ஆகினால நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சரி, யெகோவா சித்கேனு, நமது நீதியுள்ள கர்த்தர், நமது நீதியுள்ள யெகோவா. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்து விட்டேனே, நான் என்ன செய்வது? இதற்கு ஒரு வழி இருக்கிறதா? இதிலிருந்து நான் மீண்டு வர முடியுமா என்கிறதான கேள்வி கேட்பவர்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய வேதம் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறது. வேதம் வைத்திருக்கிற எல்லாரும் எடுத்து 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை எல்லாரும் திருச்சபை அனைவரும் சேர்ந்து வாசிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். யோவான் எழுதின 1வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார்? நீதி உள்ள தேவன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை நான் எடுத்த தவறான தீர்மானத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப அதே நிலைக்கு நான் வர முடியுமா என்கிற கேள்விக்கு இந்த வசனம் பதில் சொல்லுகிறது. நாம் செய்த பாவம் என்ன என்று சொல்லி கேட்டால், நாம் தேவனை தேர்ந்தெடுக்காமல், தேவனுடைய வழிகளை தேர்ந்தெடுக்காமல், தேவனுடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்காமல், தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான விஷயங்களை நாம் தேர்ந்தெடுத்தது நாம் செய்த பாவம். அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டால், நாம் செய்த தவறான முடிவை, எடுத்த தவறான தீர்மானத்தை, ஆண்டவரே உம்மை விட்டுவிட்டு, உம்மை பின் வைத்து விட்டு, உம்மை புறம் தள்ளிவிட்டு, நான் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்ததினால் இப்பொழுது நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்தால், கிறிஸ்து என்ன செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் எடுத்த தவறான தீர்மானத்தை நமக்கு மன்னித்து விடுவார். அடுத்தது, அந்த தவறான தீர்மானத்தின் நிமித்தமாய் நாம் அனுபவிக்கிற எல்லா அநியாயங்களையும் நம்மை விட்டு நீக்கி விடுவார். அடுத்தபடியாக நம்மை சுத்திகரிப்பார். இப்படி செய்வதற்கு, எப்படி செய்வதற்கு? பாவங்களை மன்னிப்பதற்கு, அநியாயத்தை நீக்குவதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு கிறிஸ்து யார் என்று சொன்னால் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர்.
நீதியுள்ள கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எடுத்த எல்லா தவறான தீர்மானங்களையும் உங்களுக்கு மாற்றிவிட்டு உங்களுக்கு நீதி செய்கிற கர்த்தராக யெகோவா சிட்கேனுவாக கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். சரி, கர்த்தர் உங்களை மன்னிச்சிட்டாருன்னு சொன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவீர்கள் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். இதை வாசித்தால் நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும், நமக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க நீதிபுரம் அப்படின்னு சொல்லி. நம்ம எங்கே குடியிருக்க போகிறோம்னு சொன்னால் நீதிபுரத்தில் குடியிருக்க போகிறோம். எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே புறமாக தான் இருக்கும். ராமநாதபுரம், காந்திபுரம், இப்படி ஒவ்வொன்றும் ஆர்எஸ்புரம் அப்படின்னு எல்லாம் புறம்னு இருக்கும். ஆனால் நான் எந்த புறத்துலையும் இருக்க விரும்பலை. நான் எந்த பட்டணத்தில் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் நீதிபுரம் சத்திய நகரம் என்று பெயர் பெறும் பட்டணத்தில் நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அதற்கு நான் தேர்வு செய்ய வேண்டியது சோதோமின் ராஜாவை அல்ல, சாலேமின் ராஜாவை, நீதியின் ராஜாவை, இயேசு கிறிஸ்துவை நான் தேர்வு செய்வேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு என்னோடு எப்பொழுதுமே கூடவே இருக்கிற அவருடைய நாமம் யெகோவா சிட்கேனு. ஒரு சிறிய ஜெபத்தை நான் உங்களுக்காக எடுக்கப் போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஜெபம் தேவை, நான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தவறான தீர்மானத்தை எடுத்தபடினா நான் கஷ்டப்படுகிறேன் ஐயா, எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே எழுப்பி நில்லுங்க. நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நானும் நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்த தவறான தீர்மானத்தை நிமித்தமாய் அனுபவிக்கிற எல்லா விஷயங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை மாற்றி நம்மை உன்னதத்திற்கு கொண்டு செல்ல அவர் உண்மையுள்ள கர்த்தர், நீதியுள்ள கர்த்தர். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்களோ தயவுசெய்து எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். நான் ஏறெடுக்கும் பொழுது உங்களுக்கும் ஜெபிக்க தெரியும், ஆகினால நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும். நான் இன்றைக்கு சாலேமின் ராஜாவை அல்ல, சோதோமின் ராஜாவை அல்ல, சாலேமின் ராஜாவை நான் தெரிந்தெடுக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நீதி செய்கிற கர்த்தராய் அவர் இருக்க போகிறார். கண்களை மூடுவோம். ஏதோ ஒரு நீண்ட ஜபத்திற்கு தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று இல்லை. ஜபம் சுருக்கமாக இருந்தாலும் கருத்தாக இருக்க வேண்டும். ஜபத்திற்கு குவான்டிட்டி தேவையில்லைங்க, ஜபத்திற்கு குவாலிட்டி தேவை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உடைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வெளியே வரும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இந்த ஸ்தலத்தில் நின்று நீங்கள் ஏறெடுக்கிற வார்த்தைகள் குறுகியதாக இருக்கலாம், 2 வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் உடைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால் வசனம் பொய்யாகாது. மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் பொய் சொல்லலாம், தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை உண்மையுள்ளவர்களாக மாற்றுவதற்கு, சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு அவர் உதவி செய்கிறார் என்கிறதான யோவான் 1:9 வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. கண்களை மூடி ஒரு சுருக்கமான ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படி திருச்சபையாரை அன்போடு அழைக்கிறேன். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு மனமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இணைந்து நிற்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் எடுத்த தவறான தீர்மானத்தினால் நான் கஷ்டப்படுகிறேன். ஒருவேளை அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், அல்லது மனைவியை தேர்ந்தெடுத்ததாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, தகப்பனே, உம்மை முன்வைக்காமல் அவர்கள் தீர்மானம் எடுத்து கஷ்டப்படுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் இணைந்து ஆண்டவரே அவைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் செய்தது தவறுதான், நாங்கள் செய்தது பாவம்தான்.
எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுங்க. உம்மை முன்வைக்காமல், உம்மை தெரிந்தெடுக்காமல் நாங்கள் எடுத்த இந்த தவறான தீர்மானத்தின் நிமித்தமாய் நான் அனுபவிக்கிற இந்த அநியாயங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், தொழில், வியாபாரம், விவசாயம், படிப்பு, எதிர்காலம் எல்லாவற்றையும் பாதிக்கிற இந்த பாதிப்பிலிருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே எங்களை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கு கிறிஸ்துவாகிய தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீதியுள்ள தேவன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை யெகோவா சித்கேனுவினுடைய கையில் நாங்கள் ஒப்பு தருகிறோம். எங்களை ஆண்டவரே நீதிபுரத்திற்கு கொண்டு செல்லுங்க. சத்திய நகரத்தில் நாங்கள் வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைந்த உள்ளத்தோடு எழும்பி நிற்கிற அருமையான அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே திருச்சபையிலே யாரெல்லாம் ஆண்டவரை எழுந்து நின்று கர்த்தாவே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, இன்று முதல் கொண்டு ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுக்கும் நபராக நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே எங்களுடைய வாழ்க்கையில சரியான தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யுங்க. நாங்கள் எடுத்த தவறான தீர்மானத்தை நிமித்தமாய் நாங்கள் படுகிற கஷ்டங்கள், வேதனைகளிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி சந்தோஷிப்பிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருச்சபை முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுக்கும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. சபையார் ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்வோம்.